ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சம்திங் டெக்னிக்கல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ட்ரைபாடு தான். இது எப்படி செஞ்ச, இதோட ரேட் எவ்வளோன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட வந்து மாப் கட்டை இருக்குது. நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாப் கட்டையை தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாப் கட்டையில் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதுதான் தேவையாக இருந்தது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாப் கட்டையில் வந்து நான் அந்த கிராஸ் மாதிரி ஒரு வெட்டி வச்சுருக்கேன். இந்த கிராஸில் 4 பீஸ் வரும். அந்த 4 பீஸை வந்து நம்ம அறுத்து எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி அறுக்கிறோன்னா ஆக்ஸா பிளேடு வச்சு அறுக்கிறோம். இந்த ஆக்ஸா பிளேடு வச்சு அறுக்கும் போது கொஞ்சம் பார்த்து அறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்பவே ஹார்டாக இருந்தது. எனக்கு வந்து இந்த வுட்டோட பீஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதனால் நான் வந்து கொஞ்சம் உடச்சி எல்லாம் எடுத்தேன். நீங்கள் வந்து ஆக்ஸா பிளேடு வச்சு கட் பண்ண முடிஞ்சதுன்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு அது வந்து சில கையில் ஸ்க்ராச்சஸ் கூட வந்து கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 பீஸ் வருது. இந்த 4 பீஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பாட்டிலோட மேல் பகுதி வேணும். பிளாஸ்டிக் பாட்டிலோட மேல் பகுதி. இந்த மேல் பகுதியை வச்சு தான் நம்ம வந்து ட்ரைபாடோட டாப் பாட் செய்கிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வந்து ஒரு எம்சீல். இந்த எம்சீல் வந்து கடைகளில் எலக்ட்ரிக் கடைகளில் விற்கும். இந்த எம்சீல் வந்து எவ்வளோ ரேட் ஆகும்னா, நான் வந்து 10 ருபீஸ் எம்சீல் பேக்கெட் யூஸ் பண்ணுறேன். இது 30 ருபீஸ்லாம் கிடைக்கும். இது வந்து 2 காம்பவுண்ட் வரும். ஒன்று வந்து லைட் காம்பவுண்ட், ஒன்று வந்து ஹார்ட் காம்பவுண்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்தால் தான் கம் வரும். இந்த கம் வந்து நம்ம ரெண்டுத்தையும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 கம்மையும் வந்து கலக்கலாம். இப்போ வந்து இந்த கம்மை கலக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதை ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த கம்மை எடுக்கும் போது ஹார்ட் காம்பவுண்டில் ஈக்குவல் அமௌண்ட்டும், இது கிரே காம்பவுண்டில் ஈக்குவல் அமௌண்ட்டும் நீங்கள் எடுக்கணும். இந்த 2 ஈக்குவல் அமௌண்ட்டை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலர் இல்லாத மாதிரி ஃபுல் பிளாக்கில் இருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி ஒட்டணுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த 4 பீஸை வச்சுருக்கோம். அந்த கட்டை எடுத்துருக்கோம். அந்த கட்டில் வந்து நம்ம 3 தான் வேணும். ஏன்னா ட்ரைபாட்னா 3. அதனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த பீஸை வந்து வச்சு நிறைய எம்சீல் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி வச்சு அதை இதில் வந்து ஒட்டுறோம். அந்த பாட்டிலில் வந்து நம்ம ஒரு சைடு கரெக்டாக அந்த ஆங்கிள் வைக்கிற மாதிரி ஒட்டுறோம். இதை ஒட்டும் போது உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் நிற்கும். எனக்கு வந்து நான் எவ்வளோ ஹைட் சூஸ் பண்ணுறேனோ அவ்வளோ ஹைட்டில் தான் வந்து அது நின்றுச்சு. இப்போ வந்து நம்ம அதை கரெக்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை ஒட்டியாச்சு. நான் 3மே ஒட்டி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 3மே ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துல 3மே ஒட்டும் போது கரெக்டாக அந்த ட்ரைபாடோட ஷேப்பை பார்த்து தான் நான் வந்து ஒட்டினேன். இது 3மே வந்து ஒட்டியிருக்கு. இப்போ வந்து இதுக்காண்டி காஞ்சி போச்சுன்னா அது பாருங்க, இந்த எம்சீல் வந்து காஞ்சிடுச்சுன்னா ஒரு சிமெண்ட் மாதிரி காஞ்சிடும். இது எலக்ட்ரிக்கல் கடை எல்லாத்துலேயுமே விற்கும். இப்போ வந்து அது கேப் தான் வந்து நம்ம முக்கியமானது. இந்த கேப் வச்சு தான் நம்ம ரொட்டேட்டிங்கு, மொபைல் ஸ்டாண்டு இது எல்லாமே வந்து செய்கிறோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்கேன். இதை வச்சில் அடியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் இது வச்சுருப்பேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் விரிவாக்கிறதுக்காக. இதை வந்து நான் வீட்டில் இருக்க ஒரு சின்ன பொருள் வச்சு தான் யூஸ் பண்ணேன். இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அதுலேருந்து. அப்போ வந்து நம்ம இதுக்கு இன்னும் ஸ்டெடியாக நிற்கும். இப்போ இந்த கேப்பில் வந்து நான் ஓட்டை போட்டிருக்கேன். இதை ஓட்டை போட்டு இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஓட்டை எப்படின்னு எதுக்கு நம்ம போடுறோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஓட்டையை வச்சு இந்த ஓட்டை இப்போ நிற்கிதுன்னா இந்த ஓட்டை மேலே நம்ம வந்து போல்டு செட் பண்ணோம். அந்த போல்டை வந்து கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே செட் பண்ணி அந்த ஓட்டை வந்து அந்த போல்டுக்குள்ளே ஃபிக்ஸ் போகணும். இப்போ அந்த போல்டு வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா இல்லை எஸ்எல்ஆர் கேமராவில் இருக்கணும். அந்த போல்டு உள்ள மோல்டு இருக்கும், அதை வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு பென் எடுத்துக்கிறோம். இந்த பெண்ணை வச்சு இந்த பெண்ணோட அந்த டாப்பையும் பாட்டமையும் கழட்டிடுங்க. கழட்டிட்டு அந்த ஸ்க்ரூ பார்ட் இருக்கும், அதை நீங்கள் பிச்சு எடுத்துக்கலாம். அது நம்ம ஆக்ஸா பிளேட் போட்டு தான் வந்து கட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆக்ஸா பிளேட் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து க்ளீனாக இந்த ட்ரைபாட் இருக்குது. இந்த ட்ரைபாடுக்கு இப்போ வந்து கீழே கிரிப்னஸ் வேணும். அதனால் வந்து கிரிப்புக்காக இன்சுலேஷன் டேப் வந்து நான் ஒட்டிக்கிறேன். எனக்கு வந்து கிரிப்புக்காக இன்சுலேஷன் டேப் இருக்குது. நீங்கள் ஹீட் சிங்க் இருந்ததுன்னா, இந்த ஒயர் பேஸ்ட் பண்ணுற ஹீட் சிங்க் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் வந்து ஹீட் பண்ணி ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு சைடுமே அதை வந்து ஃபுல்லாக வச்சு ஒட்டிடுறேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து இது கிடைக்கும், நல்ல கிரிப் கிடைக்கும் அதில் தான் வந்து. இப்போ வந்து அது 3த்தையும் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ரெட் கலர் டேப் ஒட்டியிருக்கேன். கலர் வந்து உங்கள் சாய்ஸ். அது வந்து நீங்கள் இன்னும் பிளாக் ஒட்டினீங்கன்னா அந்த பிளாக்கில் வந்து திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பிளாக்கில் அதோட நல்ல கம்பெனி ஒட்டினீங்கன்னா திக்னஸ் நல்லா இருக்கும். இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் செக்ஷன் கப்புன்னு ஒன்று விற்கிது. நீங்கள் வந்து ஸ்மூத் சர்வீஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா செக்ஷன் கப்பையும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். செக்ஷன் கப் வந்து இந்த அக்வேரியம் கடைகளில் கிடைக்கும்.
செக்ஷன் இப்போ வந்து நம்ம மூணுத்துலேயும் வந்து ஒட்டிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கோம் மூணுத்தையும். இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. அதை பிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் நான் வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணல, சாரி. ஏன்னா வந்து சிசர்ஸ் அப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நம்ம வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணி கூட அறுத்துக்கலாம், இல்லை கையிலேயே கூட அறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில். இப்போ வந்து நம்ம மூணுமே சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து அது சரியாக விழலை கேமராவில். நான் வந்து அதை கரெக்டாக காட்டுறேன். அடுத்த வீடியோ வந்து கரெக்டாக போஸ்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து எங்கிட்ட ட்ரைபாட் இல்லை, எதுவுமே இல்லை. நான் இந்த யூடியூப் ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் கிளியராக எடுக்கலை. இனிமேல் நான் வந்து கரெக்டான வீடியோஸ் வந்து நான் போடுறேன். டெய்லி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன், ஏன்னா வந்து சாரி. இப்போ வந்து காட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுது. இது தெரியுதுன்னா உங்களுக்கு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கேமராவில் தெரியல, ஏன்னா வந்து சரியாக கேமராவில் இல்லை. அதனால் வந்து கேமரா அந்த ஃபிலிமில் இல்லை. ஸோ சாரி, ஏன்னா வந்து சரியாக காட்ட முடியல அந்த இடத்துல. பட் நான் சொல்கிறேன், இது என்னதுன்னா கிரிப்பில் நிற்கும். அது பார்த்திங்கன்னா வந்து நான் இன்னும் இன்சுலேஷன் டேப் தான் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இன்சுலேஷன் டேப் வந்து நம்ம ஒட்டும் போது ஏன் ஒட்டுறோன்னா இந்த கிரிப்னஸ் வந்து எதுக்குன்னா, நீங்கள் ஸ்மூத் சர்ஃபேஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒட்டியிருக்கோம். இப்போ வந்து ஒட்டி அது கரெக்டாக நிற்கிது. ஆட்டினாலும் சரியாக விழலை. இப்போ வந்து நம்ம கேப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய கேப்ஸ் தேவை. இந்த கேப்ஸ் எதுக்குன்னா வந்து இதை வச்சு தான் நம்ம மொபைல் மவுண்ட்லாம் செய்ய போகிறோம். இந்த கேப்ஸ் வந்து நான் வந்து காயிலாங்கடையில் தான் வாங்கினேன். இந்த கேப்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக தான் வாங்கினேன். அப்புறம் அந்த பென்னு நம்ம அறுத்தோம் பார்த்திங்களா, அந்த பென்னு நமக்கு தேவை. இப்போ வந்து நம்ம ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் பிவிசி பைப் எடுத்துருக்கேன். அந்த பைப்பில் வந்து 2 இது இருக்குது பார்த்திங்களா. அந்த ரெண்டு கோடு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம 2 கோடு வச்சுருக்கோம். அந்த 2 கோடு வந்து மொபைலோட அங்கலம் தான். அது மொபைலோட லென்த்து தான் அந்த 2 கோடாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த பிவிசி பைப் வந்து ஆஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ வந்து நம்ம ஆஃபாக கட் பண்ணி நான் சொல்கிற இந்த ட்ராயிங் மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ட்ராயிங் சரியாக தெரியலனாலும் நான் வந்து இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இந்த மொபைல் மவுண்ட்டு செய்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து கூட செஞ்சுக்கலாம். இதை வந்து இந்த மொபைல் மவுண்ட்டை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம யூடியூப்பில் கரெக்டாக போஸ்ட் பண்ண பார்க்குறோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மொபைல் மவுண்ட்ஸையும் போஸ்ட் பண்ண பார்க்குறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட அந்த மவுண்ட் வந்து செஞ்சாச்சு. இந்த மவுண்ட்டை பார்த்திங்கன்னா வந்து நான் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அது கீழே வந்து அந்த மூடி வச்சு ஒட்டியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இது உள்ளே செட் ஆகுது. இது உள்ளே இப்போ செட் ஆகுது பாருங்கள், நல்லா பாருங்க. இது உள்ளே செட் ஆகுது. இப்போ வந்து நம்ம இதை நிற்க வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். Till my shadow turns to sun rays and on